أعوذ بالله من الشيطان الرجيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள என் இஸ்லாமிய சொந்தங்களே, இறைவனின் மாபெரும் அருளால் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நாம் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வரோம்ல. அதுல இந்த பிரார்த்தனை துவா என்ற பிரார்த்தனை சில அதிகமான விவரங்களை பார்த்து வர்றோம். அதுல பிரார்த்தனையின் ஒழுங்குகள் குறித்து நம்ம பார்த்து வர்றோம். அப்ப முதல்ல பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம். எவ்வாறு நம்ம அல்லாஹ்வை தொழுகிறோமோ, எவ்வாறு இறைவனுக்காக ஜக்காத்து கொடுக்குறோமோ, எவ்வாறு இறைவனுக்காக ஹஜ்ஜு செய்கிறோமோ, அது மாதிரி பிரார்த்தனை என்பது இறைவனுக்கு செலுத்தக்கூடிய வணக்கமா இருக்கிறது. ஆக பிரார்த்தனை என்பது இறைவன்கிட்ட மாத்ததான் செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது போக இது ஒழுங்குகள்ல என்னன்னா, பிரார்த்தனை செய்யறோம்ல, எப்படி செய்யணும் பிரார்த்தனை? நம்ம அல்லாட்ட யார்கிட்ட கேட்கிறோம்? யாருடைய கஜானாவெல்லாம் நிறைந்திருக்கிறதோ, குறையவே குறையாத கஜானாவுக்கு சொந்தக்காரனா இருக்கானோ அவன்கிட்ட கேட்கிறோம்ன்ற மனதையில நம்ம நிறுத்தி கொள்ளணும். தந்தாத்தா தராட்டிப்போ, இப்ப மனிதர்கள்ட்ட போய் கடன் வாங்குறோம், அவர்கிட்ட இருக்குமா இருக்காதான் தெரியாது. இல்லாட்டி உதவி தேடுறோம், அவர்கிட்ட இருக்குமா இருக்கான்னு தெரியாது. அவர் தரவும் கூடும், அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லவும் கூடும். அப்படிப்பட்டதான் மனிதர்கிட்ட உதவி தேடுறது. ஆனா இறைவன்கிட்ட உதவி தேடுறது அவ்வாறா? அப்படியா? இந்த உலகத்துல இருக்க எல்லாமே இறைவனுக்கு சொந்தம். அந்த இறைவன் நமக்கு எதை வேண்டும்னாலும் கொடுக்கும் வல்லமை உடையவன். அந்த நம்பிக்கை மனதுல உறுதியா வச்சுதான் கேட்கணும். அது நபிகள் நாயகம் சொல்றாங்க, என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறான், அதற்கேற்ப அவனிடம் நான் நடந்து கொள்வேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப இறைவன்கிட்ட நம்ம வரணும். நம்மள்ட்ட இறைவன்கிட்ட கேட்கும் போது இறைவன் தருவான் என்ற மனதில் அளப்பெரும் உறுதியோடு, மிகுந்த நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை செய்யணும். அப்படிப்பட்ட பிரார்த்தனை செஞ்சாதான் அல்லாஹ் தருவான். அப்ப தருவான். இல்லாட்டி வேற நம்ம நேற்று சொன்ன மாதிரி வேறு விதமாக நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டே தீரும். அப்ப கிடைக்கும் என்ற மன உறுதியோடு கேட்கப்படும் துவா தான் இறைவனின் மீது நமக்கு இருக்கும் நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. நம்ம ஏனாதானோ கொடுத்தா கொடுக்குறேன், கொடுக்காட்டி போறேன் அப்படி கேட்டோம்னா அது பிரார்த்தனை ஆகாது. அது யார்கிட்ட? மனிதர்கள்ட்ட தான் கேட்க முடியும். அப்படி ஏன் எங்க மனிதர்கிட்ட கேட்க முடியும்? இவன்கிட்ட இருக்கும், இருக்காது. ஆனா எல்லா கஜானாவையும் தன்னிடம் வைத்துள்ளவன்கிட்ட கேட்கும் போது எவ்வாறு கேட்கணும்? தந்தே தீரணும் அல்லான்னு கேட்கணும். அதுபோக ஏதேனும் ஒரு பொருளை அவன் நாடும் போது ஆகு என்று சொல்லக்கூடிய சொல் செய்தால் ஆகக்கூடிய வல்லமை மிக்கவிடம் கேட்கிறோம். நம்ம இப்ப ஒரு மனிதன் எந்த அளவுக்கு சக்தி இருக்கு நம்ம விளங்கிதான் நம்ம அவன்கிட்ட உதவி தேடுவோம். ஆனா இறைவன் சக்தி எப்படிப்பட்ட சக்தி? நீ ஒரு பொருளை அவன் உண்டாக்க நினைச்சான்னா அதை ஆகு என்ற ஒரு சொல்லை கொண்டு ஆகும் வல்லமை மிக்கவுடன் அப்படின்னு நம்ம மனசுல நிறுத்திட்டு கேட்டோம்னா நமக்கு கிடைச்சா கிடைக்காது, கிடைக்காட்டி போகுது, அந்த நம்பிக்கையில நம்ம இருக்க மாட்டோம். நிச்சயமா அவன் தரக்கூடியவன் தான் என்ற பலமான நம்பிக்கையுடன் கேட்கணும். எவ்வளவு கேட்கணும் அப்படின்னு கேட்டா, நம்ம ஒரு பொருள் ஒரு நோய் வாய்ப்பட்டிருக்கோம். டாக்டர்கள்லாம் என்ன செய்யறாங்க, இந்த நோய் சரியாகாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் ஒரு கணிப்புல சொல்றாங்க தானே ஒழிய அவர் உறுதியா சொல்றாரா? அப்ப இந்த நோயை குணப்படுத்தும் வல்லமை யாருக்கு இருக்கிறது? டாக்டர் மருத்துவம் செய்யத்தான் வேணும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இறைவன் மீது கண்மூடித்தனமா நம்பிக்கையை இஸ்லாம் அனுமதிக்கல. என்னமாவது நோய் வந்துச்சுன்னா நோய்க்கான வைத்திய முறைகள்லாம் இந்த உலகத்துல இறைவன் ஏற்படுத்திய முறைகள்ல தான் நம்ம கேட்கணும். அப்ப அந்த நோயை போய் குணப்படுத்தும் மருத்துவர்கிட்ட போய் நம்ம வைத்தியம் பார்க்கும் போது இறைவன்ட்டு எவ்வாறு பிரார்த்தனை செய்யணும்? அவர் என்னதான் நம்மகிட்ட சொல்லணும்? நம்ம இது தேராத கேஸ் அப்படின்னு சொல்லிட்டாலும் இறைவன்கிட்ட நம்ம நம்பிக்கையை கேட்கும் போது, நமக்கு பிரார்த்தனை கேட்கும் போது, யா அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்துல நல்ல நிறைய காரியங்கள் செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை மனதில் போட்டுக்கிட்டு எனக்கு இந்த பிரார்த்தனை இந்த நோயை குணப்படுத்தியே திருடா அல்லாஹ் என்ற மிகுந்த மன உறுதியோடு கேட்கணும். ஏனோ அதானோன்னு கேட்டா அல்லாஹ் அங்கே இருக்கல. நமக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, அந்த பொருளை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். அப்படி நினைக்கிறோம், நம்மளாலதான் ஆக்கணும்னு நினைக்கிறோம். நமக்கு இதுக்கு தகுதி இருக்கா, தகுதி இல்லை எல்லாம் நினைக்க கூடாது. ஏன் இங்க நினைக்க கூடாதுன்னா, நம்ம இறைவன்கிட்ட கேட்கிறோம். முழு கசானாவையும் முழு அதிகாரத்தையும் தன்னிடம் வைத்துள்ள இறைவன்கிட்ட கேட்கிறோம். அப்பேற்பட்ட இறைவன் நம் கேட்கும் பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் என்ற மன உறுதியோடு கேட்கணும். எவ்வளவு வேணாலும் கேட்கலாம்.
அதுதான் இஸ்லாம் நம் காட்டித்தர வழிமுறையா இருக்குது நண்பர்களே. ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பிரார்த்தனையின் ஒழுங்குகளை நம் பேணி நடந்து இந்த உலகத்திலையும் மறுமை உலகத்திலையும் வெற்றியுடன் மண்மக்களாக ஆக வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.